பத்திரனா இல்லாத எனக்கு கூட கவலையாக தான் இருந்தது. இன்னைக்கு எந்த டீம்லையும் ஒரு போல்டு கூட இல்லை. பத்திரனா தான் நடு ஸ்டம்பை எகிற விட்டுருப்பான். எல்லார் மேட்ச்லையும் டோனி ஆடல, எல்லா மேட்சுமே ருத்ராஜ் ஆடல, எல்லார் மேட்சுமே மிச்சலும் ஆடல. நீங்கள் மிச்சல் எடுத்தீங்க ரச்சனை ஒரு பிளேயர் வச்சு விளையாடி இருக்கோம், ஒரே பிளேயர் வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். வந்து என்ன பிரயோஜனம்? கப் அடிக்கலையே. ஈசாலா கப் அடுத்த வருஷம் ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைக்கல. ஏன்னா ராஜஸ்தான் மேட்ச் மாசா போச்சு தல. சத்தியமாக சொல்ல போனால் சிமர்ஜித் 3 விக்கெட் எடுத்தார், அது மாசா இருந்தது. சாம்சன் அடிப்பாருன்னு பார்த்தோம், 15 ரன் அடிச்சா அவர் அவுட் ஆனார், பரவாயில்ல. மிச்சபடி பார்த்தீங்கன்னா தலை என்ட்ரி அந்த லாஸ்ட் 18 பால்ல எல்லாருமே சாரு டேன்ஸ் எடுத்தாங்க, அவரை கேமராவில் காமிச்சிட்டே இருந்தாங்க, அதான் மாசா இருந்தது. வருவாங்கன்னு நினச்சோம், சமீர் ரிஸ்வி அச்சு முஸ்டா மாசா இருந்தது. மேட்ச் ஃபிக்ஸிங் தலை சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்க வந்துடும், கிரிக்கெட்டை மட்டும் என்ஜாய் பண்ண, பாலிடிக்ஸில் உள்ள போகக்கூடாது. இப்போ கேமராவில் பார்த்துட்டோம், அந்த ஒரு 18 பால் அந்த ஒரு இதுவே பயங்கரமாக இருந்தது. வைபே ஃபுல்லாக கேமராவில் காமிச்சிட்டே இருந்தாங்க, அவரை மறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தார். 7 நம்பர் மட்டும் தெரிஞ்சது. பிச்சை ஜெர்சி த்ரோவிங்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லா டைட் பண்ணிட்டாங்க. போகும்போது கூட இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்ன போலர்ஸே இல்லை எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் மேஜிக் நடக்கும் கண்டிப்பான்னு. அதே மாதிரி ஒரு மேஜிக் நடந்தது. ஒரு பர்டிகுலர் ஷாட் ப்ரோ இல்லை ப்ரோ, அதுதான் ப்ரோ நம்ம போலிங்கு யாருமே இல்லை ப்ரோ. போலிங்கில் அவங்க எதிர்பார்க்கறது யாருமே இல்லையா, யாருமே இல்லை. அவர் அதே தான் அந்த மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணுவார். டோனினால ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும், அவர் எப்போவுமே அதை சுருக்குவாங்க. எப்படிப்பட்ட டீமாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிட்டே இதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி இவங்க அடிப்பாங்க கிழிப்பாங்க, நான் ஒன்றே கிழிக்கல, அப்படியே சுருக்கி வச்சிட்டாங்க, அடிச்சு முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. நம்ம கண்டிப்பாக வந்து குவாலிஃபயர் போகிறோம், ஃபைனல்ஸ் வர போகிறோம். தலை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணியிருந்தது. ஆகாது சிஎஸ்கேலாம் அவர் இல்லைன்னா சத்தியமாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு 6 ஓவருக்கு வந்து நமக்கு டைம் அவுட் கொடுக்கும்போது தலை உள்ளே வந்து சொல்லுவார், பிளானை மாற்று, சரியில்லை, நீ மாற்றி போட வை, நீ பண்ணுற கேப்டன்சி தப்பு, ஃபீல்டர்ஸ் உள்ளே கொண்டு வா, வெளியில் கொண்டு போ, அங்கே பாருங்கள் உள்ள மேட்ச்சை பாருங்கள், ஒன்று ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு எதுக்கிட்ட நிற்கிறீங்க வா அப்படின்னா கரெக்டாக நீ பாரு கேட்சை விட்டான். இன்னைக்கு கேட்சை விட்டான், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? விட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை. அவன் எதுக்கு தான் டீமில் இருக்கான்னு எனக்கு ரொம்ப நாளாக காரணம் தெரியாமல் இருக்கு எனக்கு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிங்க, அது எப்படினா பச்சை கலர் ஜெர்சியை மாற்றினா ஜெயிப்பாங்களான்னு. ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும், அது மாதிரில தான் இருக்குது இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி இந்த ரோஸ் மில்க் பசங்க நல்லா டேஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தன் கூட ஒன்றும் சிப்புக்கு இல்லாமல் ஆகிட்டான். 3 ஓவர் இன்றைக்கி மேலே ருத்ராஜன் ஒருத்தர் நம்பி இருக்கான். 2 மேட்சை நல்லா காட்டுன்னு காட்டினான். இந்த மேட்ச்சை எல்லாரும் தொட்டு பார்க்குறான், ஏதோ மறந்துட்டான் போல இருக்குது, அதை இங்கே வந்து மேட்ச் பண்ணுறான். இந்த மேட்ச் ஈஸியாக ஆடி ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு, ஆனால் பார்த்தா கடைசி வரைக்கும் அடியில் இருக்கிற நாபி கமலை மேலே வர அளவுக்கு வெயிட் பண்ண வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. தலை வரல அப்படின்றது எனக்கு கூட தான் தலை வழியாக இருக்குது. ஆனால் நான் கதாட்சாமத்தில் நீ காலையில் பார்க்கும்போது மேட்சை ஜெயிச்சிருவோம், தலையோட கைடன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தான். நம்ம கிரகங்களும் அப்படி தான் இருக்குது. அதனால் ஆர்சிபி மேட்செல்லாம் பார்க்கலாம். ஆர்சிபி மேட்செல்லாம் எப்படி இருக்குன்னா, செத்த கிளிக்கு எதுக்குன்னா கூண்டுன்ற மாதிரி அவளுக்கு எதுக்கு ஒரு மேட்சிங், அவ்வளவு தான். அதை போன மேட்ச்சில் யாரோ கோலி 65ன்னு ஒரு டைட்டில் போட்டாங்க போல இருக்குது. அடுத்த மேட்ச்சில் சுக்கா பண்ணிவிடுவாங்க அவரை. அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம கூட யார் டஃப்னா நம்மளே தான் டஃப்பு. நிறைய நேரத்தில் சொல் பேச்சை கேட்கறது கிடையாது. எல்லாருமே தான் பாலை பிடிடானா யாரோ ஃபிகரை பார்த்துட்டு இருக்கான், அவனை கை காட்டின்னு இருக்கான், பால் கையில் பட்டு போரில் விழுது. இது எங்கேன்னு போய் சொல்கிறது? புரியுங்க. ஸ்குவாடில் வேண்டு பார்க்கும்போது முக்கியமான பந்து வீச்சாளர்கள்லாம் அது இன்ஜுரியில் போயிட்டாங்க. இருக்கிற வாழை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணணும். இஷ்டப்பட்டது கிடைக்கலன்னா இருக்கிறத இஷ்டப்பட்டதான் ஏற்றுக்கணும், அதுதான் வாழ்க்கை. பத்திரனா இல்லாத எனக்கு கூட கவலையாக தான் இருந்தது. இன்றைக்கி எந்த டீம்லையும் ஒரு போல்டு கூட இல்லை. பத்திரனா தான் நடு ஸ்டம்பை எகிற விட்டுருப்பான், அதனால இல்லாதன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. ரோஸ் மில்க் பசங்க ப்ளே பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்தது. கிரவுண்டில் தேவையில்லாமல் ஒரு நாய் ஒன்று குறுக்கால வந்து எல்லோரும் துரத்திட்டு போனாங்க, அது மாதிரி தான் இருந்தது. எல்லோரும் எதுக்கு தேவையில்லாமல் வந்தாங்கன்னு தெரில. டாப்பில் செகண்ட் ஆர்டரில் இருக்காங்கன்ற பேர் தான், ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை, அப்படிதான் இருந்தது. மேட்ச் ஓகேவா இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட் இட்ஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங், ஹை சேஸ் இல்லை. பட் தலை தரிசனம் பார்க்க தான் கஷ்டப்பட்டு கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் வாங்கிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கொண்டு வந்தேன். அவன் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தான், ஃபர்ஸ்ட் டைம் சேஸ் பார்க்கல. பட் ஐம் ஹாப்பி தட் வி ஒன். பட் இட் வாஸ் இன் அ வெரி குட் சேஸ். பட் ஐம் ட்ரூலி ஹாப்பி தட் வி வென்ட் டு பிளே ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் நாக் அவுட் ரவுண்ட்லேயும் வி ஷுட் டெஃபினெட்லி வின். அதுலேயா தலை தரிசனம்
இங்கே கிடைக்காது ஆப்வியஸாக. ஸோ தட்ஸ் ஆப்வியஸாக தலை பார்க்கும்போது தலைக்காக தானே வருவே இங்கே. இட் வாஸ் அமேசிங். லைக் ஐ ஹேட் கூஸ்பம்ஸ் ஆல் ஓவர். தேங்க்யூ. நான் வந்து டோனி ஃபேனு. எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை, அதனால் சூப்பராக இருந்துச்சு. என்ன பேட்டிங் பார்க்க முடியல, பட் ஓகே வின் பண்ணிட்டோம்ல, ஐம் ஹாப்பி. நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. கொஞ்சம் நடுவில் ஸ்லோ ஆன மாதிரி இருந்துச்சு. ரன் ரேட் கீப் அப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கலாம். மற்றபடி ஓவராலாக நல்ல மேட்ச். ஆர்ஆர் நல்ல மேட்ச் தான் ஆக்சுவலி. அவங்க டாஸ் வின் பண்ணது அவங்களுக்கு பெரிய கெயின்னு நினச்சோம். பட் ஸ்டில் பிச் நல்லா இருந்ததுனால நமக்கு சாதகமாக முடிஞ்சது. நம்ம பவுலர்ஸ்க்கு தான் கிரெடிட் கோஸ் டு. அவங்களும் ட்ரை பண்ணாங்க, பட் ஸ்டில் இன்னும் ஆஃப் த மார்க் வர முடியல அவங்களால. ப்ரோ மாஸ் மரணம் என்ன தலைவர் தான் பார்க்க முடியல. கடைசியில் வருவார்னு எதிர்பார்த்தோம். 20 ரன்ஸ் இருக்கும் போது வேற ஒருத்தர் நல்லா தலையை மிஸ்ஸிங். பட் நேரில் பார்த்துட்டோம். இட்ஸ் லைக் ரொம்ப க்ளோஸில் வந்தார் இந்த தடவை. இது எங்கே போனாலும் கிடச்சிருக்காது. சிஎஸ்கே ஆல்வேஸ் ராக்ஸ். இந்த வருஷம் கப்பு நம்மளுது. ஆர்சிபியை வச்சு செய்யணும் மும்பையிலே. சரி பெங்களூரில். I'm very, very disappointed. Why, madam? Because he didn't come out to. I couldn't see 6 and 4. I came all the way from Mumbai to see him. At least 1-4, just 1-4. You know, and the Rizvi came. I was so disappointed. But otherwise, the day went very well, and we won more than what I need. Can you just show this? And this. ப்ரோ தலைகளை டிஷர்ட் வாங்கிட்டு ப்ரோ. ஜெசி எகிரி கூத்து வாங்கணும் தல. அப்படியே கீழே உருண்டு புரண்டு வாங்கிட்டு அப்படியோ. அது வேற ஃபீல். அது சொல்லவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. தோனியை பார்க்கலாம் தல வந்தேன். தோனி இல்லை தல. நான் ஆர்சிபி ஃபேன் தல. மாகிக்காக மட்டும் தான் ஜெர்சியை போட்டு வந்துருக்கேன் அண்ணனுக்காக. ஆனால் வரல, தலை வரல. கொச்சியில் நம்ம ஃபைனல்ஸ் கண்டிப்பாக போகிறோம். 7-6 கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பா நாங்க கொச்சியில இருந்து மேட்ச் பார்க்க வந்தோம். தலை வரல, இருந்தாலும் சந்தோஷம் தான். எனிவே டீம் ஓவர் எவ்ரிதிங். கண்டிப்பா. ஐயோ இவனை பார்த்தா எல்லாம் ஒரு சப்போர்ட் இல்ல. இவனை பார்த்தா அடிக்கு தோந்து. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. 3 points. Dhoni did not bat. I came from Kolkata. Yeah, but I saw Thala with all those balls and bats. Yes, so I'm very happy. And I hope him not batting today means maybe he's not retiring at all. It's great. It has not sunk in. Like this is my first time in Chennai, and I hope this is not the last one. How did Chennai today? It was. I can't believe that they put up such a clinical performance with the ball because they were lagging there. So right before the playoffs, this is a very good positive. How's the playing the RR match? Sorry? How's the playing RR match? The RR match. I don't know, maybe they lacked a bit of, I don't know, strategy, something, like they were not able to accelerate in the middle. So I don't know who was better but as long as CSK is winning, that's yeah, they are winning. The CSK is winning, no doubt about that. No. And Chinnaswamy na, no doubt about that. Yeah, and Dhoni will come and he will finish with the 6. Yeah, so what? It's Dhoni's area, that's it. Chinnaswamy, wherever it is, it's Dhoni, that's it. செம்மையாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்த்தேன். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. Ayyo, match was amazing, really nice. Thank you. We don't know Tamil. Super entertainment. We miss Dhoni bro. செமையா இருந்துச்சு bro. CSK. மேட்ச் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் இல்லை, காம்பன்சேஷனாக தான் இருந்துச்சு. தலை வரல, தலை தரிசனம் தான் கிடைக்கல. தலையை பார்க்க தான் எல்லாரும் வந்தோம், தலை தரிசனம் கிடைக்கல. தலை எங்களுக்காக கிட்ட வந்தார் சும்மா பேட்டிங் மட்டும் போட்டு போகாம. பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஒரு நிமிஷம் கவர் பண்ணுங்க. எங்கள் ஆளு தலையை பார்க்க ஓடி தவிர செருப்பை விட்டார். அவ்வளோ பெரிய ஃபேன் தலைக்கு தலையை பார்க்க முடியல. தலையை மட்டும் தான் பார்க்க முடியல. அது மட்டும் தான் கஷ்டமா. மற்றபடி மேட்ச் வேற லெவலில் கட்சி மேட்ச். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பார்ப்போம். நல்லா எப்பயுமே நம்ம ட்ரேட்மார்க் சென்னை பிச்சு சொல்லுவாங்கல்ல, 140 கேம் எப்படி இருக்கும், ஸ்லோ கேம் செம்மையாக இருக்கும், த்ரில்லிங்கு. மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி நடந்தால் நம்ம ஒரு ஃபைனலில் இருக்குமோ அந்த த்ரில்லிங் இருந்துச்சு.
நம்ம பேட்ஸ்மேன்ஸ்லாம் கிளவராக ஆடினாங்க. பட் ஒரு சில பால்ஸ்லாம் அந்த தூக்கி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஓவரால் குட் கேம். நம்ம ஹோம் டீமில் செம்ம மேட்ச்சு, தலையை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் ஆல் ஹோப் எவ்ரி திங் நம்ம சிஎஸ்கே என்றைக்கும் ஜெயிச்சா போதும். ஆல் எல்லோ.